வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஒரு தோசை செய்ய போகிறோம். அதாவது கோதுமை ரவையில் நம்ம எப்போவுமே உப்புமா தான் செய்வோம். உப்புமானாலே நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் இதை வச்சு புதுசாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் நெட்டில் பார்த்து தான் செஞ்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. சரி, நல்லா இருந்துச்சு, உங்களுக்கும் சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அளவு சொல்கிறேன். 1 கப் கோதுமை ரவை, 1/2 கப் பொட்டுக்கடலை, கருவேப்பிலை எப்போவுமே நான் நிறைய போட்டுக்குவேன். ஏன்னா பசங்க கருவேப்பிலை தாளித்து போட்டு வச்சோம்னா அதை எடுத்து வச்சுருவாங்க. அதனால் கருவேப்பிலை மேக்ஸிமம் அரைச்சி சேர்த்துற எல்லா இதுலேயுமே நான் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்திக்குவேன். அப்புறம் வரமிளகா ஒரு 4, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு, இதில் அரைக்கிறதுக்கு ஜீரகம். இது எல்லாம் சேர்த்து போட்டுட்டு உப்பு, இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு. அது கூட ஒரு இப்போ 1 கப் கோதுமை ரவை, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் அரிசி மாவு போட்டுக்குங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அதை தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிங்க. ரொம்ப தண்ணி நிறையாவும் ஊற்றிட வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு கப் ரவை போட்டிங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்குங்க. நிறையாவும் ஊற்றிடாதீங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசை வராது. அதனால் அளவாக நான் 1/2 கப்புக்கு மேலே கொஞ்சம் ஊற்றுனேன். ஸோ அது நீங்கள் அரைக்கிறத பொறுத்து இருக்குது. பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஊற்றி அரைச்சிட்டா அது தண்ணியாட்ட போயிடும். அப்புறம் தோசை வராது, தோசைக்குள்ளே ஒட்டிக்கும். அதனால் பார்த்து அளவாக ஊற்றி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு தோசைக்கல்ல காய வச்சு ஊற்றி காட்டுறேன். பாருங்களேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் வந்துச்சு, சாஃப்டாகவும் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சாஃப்டாக ஊற்றி பார்த்தேன். நல்லா வருதோ என்னமோ, தோசைக்கல்ல ஒட்டிக்குமோ என்னமோ அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஊற்றுனேன். சும்மா கொஞ்சமாக ஊற்றி நெய் ஊற்றி பசங்களுக்கு நல்லா வித்தியாசமாக இருக்கும். அவங்க கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை இது என்ன தோசைன்னு. யாரும் கண்டுபிடிக்கல. நானும் சொன்னேன் என்ன தோசைன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி பசங்களுக்கு சொன்னேன். அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாத்துக்கும் வந்துச்சு. இது ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. இந்த நான் போட்டது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும். ஏன்னா உப்புமா அப்படின்னாலே ஓடி போயிடுவாங்க பசங்க. உப்புமா நான் மேக்ஸிமம் வீட்டில் செய்யவே மாட்டேன். ஏன்னா பசங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால. இதை நெட்டில் பார்த்தேன். ஊர்லேருந்து வரும்போது 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் கோதுமை. இங்கே கிடைக்காது. இங்கேனா அப்படின்னா அரிசியை 2ஆக உடச்சி போட்ட மாதிரி அந்த குருணை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது வாங்கி ட்ரை பண்ணால் செட் ஆகாது. அதனால் நான் ஊர்லேருந்து வரும்போது கோதுமை ரவை வாங்கிட்டு வந்துடுவேன் எப்போவுமே. எப்போவாவது தான் கோதுமை உப்புமா செஞ்சு தருவேன். அதுக்கே அவங்க அழுவாங்க. அதனால் இதை புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.